ஒரு வியூவர் கொஸ்டின் பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு 1 மணி நேரம் இடைவெளியில் 2 டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படுறது. அதாவது முதல் டாக்குமெண்ட் வந்து ஒரு அடமான பத்திரம், ரெண்டாவது டாக்குமெண்ட் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி பத்திரம். இந்த மாதிரி 2 டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படுறது. இந்த 2 டாக்குமெண்ட்டு உடனே ஒரே பேரில் வந்து ஒரு அடமான பத்திரமும் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி பத்திரமும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னா அது வேலிடா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. இது லீகல் வேலிடிட்டி பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. இது சம்மந்தமாக ரிப்ளை வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஷாம் டாக்குமெண்ட், அதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து லீகலி கரெக்ட் ஆனால் ப்ராக்டிக்கலி அதில் ஒரு தவறுகள் இருக்கும், ஒரு சில தவறுகள் இருக்கும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்க்கு பேர் ஷாம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜென்ரல் பவர் ஆஃப் சூரஜ் லேம்ப் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் 2011 ரொம்ப ஒரு ஃபேமஸான ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டு இதுதான். ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஹெச்எல் கோகலேயோட பெஞ்சில் வந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது வந்தப்போ 2011 எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் டிவிலையும் பவர் ஆஃப் அட்டார்னினா இன்வேலிட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அப்படின்ற எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. இந்த சூரஜ் லேம்ப் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கேஸோட கான்செப்ட் என்ன அந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அப்போது வந்து நிலுவையில் இருந்தது. அதாவது ஒரு பவர் எடுத்துட வேண்டியது. ஒருத்தர் ஒரு லேண்டை நான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா, சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா நான் வந்து 7 + 1%, அப்போது இருந்த சூழ்நிலையில் என்ன 7% + 1% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், 7% ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, சேல் டீட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர் பண்ணிட வேண்டியது. பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கிக்கிட்டு, ஆனால் நான் கொடுத்த பணத்துக்கு செக்யூரிட்டியும் ரெக்கார்டும் இருக்கணுன்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிறது. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிக்கான பணத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிறது. கூடவே வந்து ஒரு உயில் ஒன்று எழுதி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி, ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு உயில் எதுக்குன்னா, பவர் ஆஃப் அட்டார்னி வந்து ஒருத்தரோட லைஃப் டைமுக்கு அப்புறம் வேலிட் கிடையாது. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் இறந்து போயிட்டாருன்னா பவர் ஆஃப் அட்டார்னி இன்வேலிட். அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னார் பேரில் தான் நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு உயில் ஒன்று எழுதி வாங்கிடுறது. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இது வந்து சேல் டீடுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி ஆகாது, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஆகாதுன்றதுனால ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடும். சேல் டீடுக்கான எல்லா லீகல் ஸ்ட்ரென்த்தும் நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்லேயும் இருக்குன்றதுனால இது பரவாயில்ல, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நான் கையில் வாங்கிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபருக்கு நிகரான ஒரு டிரான்சாக்ஷன் ஆகிடுறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஷ்ரூடான ஒரு சில பர்சன்ஸ் வந்து கண்டுபிடிச்ச ஒரு மோடஸ் ஆப்பரண்டி. அப்போ வந்து 2011க்கு முன்னாடி ரொம்ப ஒரு ப்ராக்டிஸில் இருந்திருக்கு போல இருக்குது, வழக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, இதை வந்து பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்தோன்னா, பொது அதிகார பத்திரம் மூலமாக ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்தோன்னா அது வந்து ப்ராப்பர்ட்டியை கைமாற்றினதுக்கான கணக்கு ஆகாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் இந்த 3 டிரான்சாக்ஷன்ஸும் சேர்த்து நடத்தி ஒரு சேலுக்கான லீகல் பைண்டிங்கெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணினாங்கன்னா இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கிளியராக இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க, சூரஜ் லேம்ப் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கேஸ்னு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து லீகலாக இது கரெக்ட் தான். எனக்கு ஒருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டார்னியாக நியமிக்கிறதுக்கான ரைட் இருக்குது, எனக்கு ஒருத்தர் பேரில் ஒரு உயில் எழுதி வைக்கிறதுக்கான ரைட் இருக்குது, ஒருத்தரோட அவர் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான ரைட் இருக்குது. ஸோ லீகலே எல்லாமே கரெக்டு. ஆனால் டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும், ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் இவங்க இந்த ஸ்டாம்ப் டியூட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக, எவேட் பண்ணுறதுக்காக பண்ணப்படுற ஒரு சில டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஷாம் டாக்குமெண்ட் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். நிறைய அதர் எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ஷாம் டாக்குமெண்ட்டுக்கு. ஒரு அப்பா அவர் பையன் பேர்லேயே ஒரு பவர் எடுத்துகிட்டு அவர் பையன் பேர்லேயே அந்த ப்ராப்பர்ட்டியை மாற்றிக்கிறது, அந்த மாதிரி ஷாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு அடமான பத்திரம் ஒன்று போட்டுக்கிறாரு, கூடவே ஒரு பவரும் ஒன்று எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் கேப்பில் ஒரே நாள் அன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு ஒரே ப்ராப்பர்ட்டி மேலே. அப்படி இருக்கும்போது அந்த பவர் எதுக்காகுது, அந்த அடமானத்தை அடைக்கிறதுக்காகவா, இல்லை அந்த அடமானம் இருக்கச்சே வேற ஒருத்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கைமாற்றுறதுக்காகவா? ஸோ ஏதோ ஒரு பணம் கைமாறி இருக்குது, அந்த பணத்தை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு அடமான பத்திரமும் போட்டுக்கிட்டு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியும் போட்டிருக்காருன்றது தெரிய வருது.
ஸோ இந்த சூரஜ் லேம்ப் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கேஸில் இருக்கிற ரேஷியோ படி பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வேலிட் கிடையாது அப்படின்றது தெரியுது. ஆனால் லீகலி கரெக்டாக இருக்கலாம், ஆன் பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஷாம் டிரான்சாக்ஷன் அப்படின்றது தெரியுது. ஷாம் டிரான்சாக்ஷனால இதுதான், அதாவது லீகலி கரெக்ட் பட் டெக்னிக்கலி ராங் அப்படி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். சூரஜ் லேம்ப் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு அட்வைஸ் கவர்மெண்ட்ஸுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்த அட்வைஸ் வந்து ஸ்டாம்ப் டியூட்டியை குறைச்சிருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸே கொடுத்துருந்தாங்க. இந்த அட்வைஸ் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டியும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் குறையும் போது அண்டர் வேல்யூவேஷன் வந்து கம்மியாகும். நிறைய பேர் அண்டர் வேல்யூ பண்ண மாட்டாங்க. இப்போவே நிறைய பேர் ப்ராப்பர்ட்டினா மிராக்குலஸாக பார்த்தோன்னா கைட்லைன் வேல்யூ மேலே மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நிறைய பேர். அது எப்படி கைட்லைன் வேல்யூ மேலே தான் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற டிரான்சாக்ஷன் நடக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆன் பேப்பர் எல்லாமே கைட்லைன் வேல்யூ மேலே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நிறைய பேர் பியாண்ட் தி வேல்யூ வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, நிறைய கேசஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக, அண்டர் வேல்யூவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கோர்ட் ஃபீயும் ஸ்டாம்ப் டியூட்டியும், அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸையும் குறைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஷாம் டிரான்சாக்ஷன்ஸ்னால நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் வெரிஃபிகேஷன்ஸ் ரொம்ப கஷ்டமாக போய்டுறது. இந்த ஷாம் டிரான்சாக்ஷன்ஸை எப்போ வேணாலும் யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். இந்த பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாருன்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணதாக கணக்கு ஆகாது. எப்போ வேணாலும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை ரிவோக் பண்ண முடியும். கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக சேல் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேலே ஸ்டே வாங்க முடியும். அதே மாதிரி அந்த பவர் ஆஃப் அட்டார்னி மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை திரும்பி வாங்கிறதுக்கு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு வேலிட் டிரான்சாக்ஷன் கிடையாது, சேஃபான டிரான்சாக்ஷன் கிடையாது, இன்னும் முக்கியமாக சொல்ல போனால். அதனால் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை தவிர்க்க வேண்டியது அவசியம். லீகலி இன்வேலிட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இது வந்து லீகலாக ஒரு இதனோட வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஷாம் டிரான்சாக்ஷன்றது இப்போது நமக்கு தெரியும்.